85வது சங்கீதத்தில் தியானிக்கும்படி கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 12வது வசனம். அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன். அவர் ஒருவருக்கும் ஒருபோதும் தீங்கு தீமை செய்யாத தேவன் நம்முடைய தேவன். அவர் நன்மை செய்கிற தெய்வம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி சொல்லுது, இயேசு கிறிஸ்து மனித உருக்கொண்டு உலாவின நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய தேவன் என்ன செஞ்சார்? நன்மை. இயேசு பூமியில் 33.5 வருடங்கள் வாழ்ந்தார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவர் செய்த நன்மைகளை உலகம் கொள்ளாது அவ்வளோ நன்மைகளை செய்தார்னு யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை நன்மைகள்! எல்லா விதமான நன்மைகளும் இயேசுகிட்ட இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற சரீரத்துக்குரிய நன்மையானாலும் சரி, பூமிக்குரிய நன்மையானாலும் சரி, ஆவிக்குரிய நன்மையானாலும் சரி, எல்லா நன்மைகளும் யார்கிட்ட இருக்கு? நம் ஆண்டவர் இயேசுகிட்ட இருக்கு. அவர் ஒருவரே சகல நன்மைகளை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி சொல்லுது, நன்மையான எந்த ஈவும். என்னவா? என்ன சொல்லுது அந்த வேத பகுதி? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து உண்டாகுதா? கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு நன்மை இல்லை. கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு நன்மை, ஒரு மனிதன்கிட்டேருந்து நமக்கு ஒரு நன்மை வருதுன்னா அது எங்கேருந்து சாங்ஷன் ஆகுது சொல்லுங்க? பரலோகம் கையெழுத்து போட்டாதான். அது வேலை என்கிற நன்மையானாலும் சரி, அது திருமணம் என்கிற நன்மையானாலும் சரி, அது ஐஸ்வர்யம் என்கிற நன்மை, ஆரோக்கியம் என்கிற நன்மை, குழந்தை என்கிற நன்மை, எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அது எங்கேருந்து உண்டாகுதுன்னு வேதம் சொல்லுது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்முடைய நன்மை எங்கேருந்து வருது சொல்லுங்க? பரலோகத்திலிருந்து, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அது எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அது பரலோகத்தில் கையெழுத்து போட்டாதான். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் கட்டளை இடலைன்னா நம்ம வீட்டுக்கு குண்டூசி கூட வராதுன்னு சொல்லுவேன். இல்லை, ஆண்டு கட்டளை, நம்ம நினைக்கிற குண்டூசியெல்லாம் சீப், ரொம்ப சீப்பு. ஆனாலும் நான் சொல்கிற வார்த்தை, தெய்வம் பரலோகத்தில் கையெழுத்து வைக்கலைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன குண்டூசி என்கிற நன்மை கூட வராதுன்னு சொல்லுவேன். அதுதான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள். இயேசு சொல்கிறார். இயேசு நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, யாருக்கு? நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாசிங்க, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. நீங்களே நல்ல ஈவு கொடுக்கணும். நான் பெற்றெடுத்த பிள்ளை, எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு குழந்தை தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தை என் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த அளவுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த அளவுக்கு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணும், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த அளவுக்கு என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை முடிச்சு தரணும்னு நம்ம அறிந்திருக்கிறோமா? பொல்லாத தாய் தகப்பனாகிய நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு நான் கொடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களே. என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி சொல்லும், உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து டாடி மம்மி எனக்கு அப்பம் கொடுங்கன்னு கேட்டா, அப்பம் கேட்குற உங்கள் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பீங்களா? குடிகாரன் கூட கொடுக்க மாட்டான். கொடுப்பானா? அவன் எவ்வளவுதான் குடி போதையில் இருந்தாலும் தான் பெற்றெடுத்த பிள்ளை தன்னிட்ட அப்பத்தை கொடுத்தா ஒரு கல்லை எடுத்து கொடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லவே மாட்டான். அடுத்த ஆண்டு என்ன சொன்னார்? முட்டையை கேட்டா, அப்பா டாடி முட்டை வாங்கி கொடுங்கப்பா, முட்டை சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னு கேட்டா முட்டைக்கு பதிலாக தேலை கொடுப்பானா? தகப்பன் கொடுப்பானா? பிள்ளைகிட்ட முட்டை கேட்குற பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். அடுத்து என்ன போட்டிருக்கு? மீனை கேட்டா, மீனை அப்போ டாடி எனக்கு ஃபிஷ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு பிள்ளை வந்து டாடிகிட்ட மம்மிகிட்ட கேட்டா மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவர் சொல்கிறார், பொல்லாத தாய் தகப்பனாகிய நீங்களே உங்கள்கிட்ட உன் பிள்ளை அப்பம் கேட்கும்போது கல்லை கொடுக்கறதில்ல, மீனை கேட்கும்போது பாம்பை கொடுக்கறதில்ல, நெக்ஸ்ட் என்னது முட்டை கேட்கும்போது தேலை கொடுக்கறதில்ல, நீயே அதை செய்ய மாட்டேங்கிறியே. என்னை நோக்கி ஜெபிக்கிற என் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அங்கு யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல், அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிடுச்சு. ராகேலுக்கு குழந்தை இல்லை. ராகேலை யாக்கோபு ரொம்ப அதிகமாக நேசித்தான். அந்த பெண்ணை முடிக்கிறதுக்காக 7 வருஷம் இலவசமாக மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சார். அவ்வளோ நேசித்து அந்த பெண்ணை முடித்தார். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ யாக்கோபு, என் கணவர் என்னை என்னமா நேசிக்கிற என் கணவனுக்கு என் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியலையேன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, வேதனை. அந்த அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்கன்னா, கணவன்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? யாக்கோபை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு பிள்ளை கொடும், பிள்ளை என்கிற நன்மை. மனைவியாகிய ராகேல் தன்னுடைய குறை தீர கணவன்கிட்ட போய் முறையிடுகிறாள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாட்டி நான் என்ன செய்கிறேன்? சாவுறேன், எனக்கு பிள்ளை கொடுங்க. நான் நினச்சி பார்த்தேன், எனக்கு பிள்ளை கொடும் இல்லாட்டி நான் சாகுறேன்னு ராகேல் கேட்குறாள். எனக்கு ஆத்துமாவை கொடுங்க இல்லாட்டா நான் சாகுறேன்னு சொல்கிற விசுவாசி சபையில் இன்னைக்கு இருக்கேன். என் பேரில் இது வரைக்கும் ஒரு ஆத்துமா கூட இல்லாண்டவர். இந்த 2018 எண்டுக்குள்ளே என் பேரில் 5 ஆத்துமா நீங்கள் தரலன்னா என்ன டிசம்பர் 31ஆம் தேதி எடுத்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறோமா? என்ன மூச்சே காணோம். சரீர ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு சபை முதலிடம் கொடுக்குது. அல்லேலூயா. எனக்கு பிள்ளை கூடும் இல்லாட்டா நான் சாகுறேன்னு சொல்லி புலம்புனா. மனுஷனால் எல்லா நன்மையும் என்ன செய்ய முடியாது? மனிதனுக்கு செய்யவே முடியாது. அவர் என்ன கேட்டார்? மனைவியை என்ன கேட்டார்? நான் என்ன தேவனா? ஹல்லேலூயா. நான் என்ன தேவனாமா? ஆண்டவர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்காருமா, நான் எப்படிமா பிள்ளை கொடுக்க முடியும்? நான் உனக்கு பிள்ளை என்கிற நன்மையை கொடுக்க நான் தேவனா அப்படின்னு கை விரிச்சிட்டாரு. ஜனமே புரிஞ்சுக்கங்க, கை விரிக்கிற மனுஷன்ட்ட போய் எனக்கு ஒரு நன்மை செய்யுன்னு சொல்லி கையேந்தி நிற்காதீங்க. மனுஷனால கொஞ்சம் எல்லாம் இங்கே பாருங்க, மனுஷனால என்ன செய்ய முடியாது? நமக்கு எல்லா நன்மையும் செய்ய முடியாது. கை விரிச்சிருவான், கை விரித்து விடுவார்கள். இங்க மனைவி கேட்கிற நன்மையை கணவனால என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. கை விரிச்சிட்டார் யாக்கோபு. கை விரிக்கிற மனுஷன்ட்ட போய் உங்க நன்மைக்காக கையேந்தி நிற்கிறத இன்னைக்கு விட்டுட்டு நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட கைகூப்பி கேட்க பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார். அவர்கிட்ட மாத்திரம்தான் சகலவித நன்மைகளும் இருக்கிறது. பாருங்க, வேதத்தில்
ஆண்டவர் லாசரு என்கிற ஒரு மனுஷனை அதிகமாய் சிநேகித்தார். இவர் பெத்தானியா என்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த குடும்பத்தில் லாசருக்கு அப்பா அம்மா கிடையாது, 2 சகோதரிகள் மாத்திரம். அப்போ அந்த பெத்தானியா என்கிற ஊருக்கு இயேசு ஊழிய காரியமாய் போகிற பொழுதெல்லாம் அந்த வீட்டில் தங்கி நன்கு சாப்பிடுவார். அப்போ திடீரென்று லாசர் என்ன ஆயிட்டாரு, வியாதி வந்து விட்டது. இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, ஆனால் இயேசு வரல. லாசரு மரித்து விட்டார். மரித்து போன இயேசு நேசித்த சிநேகிதன் லாசரு மரித்து போன நேரத்தில் லாசருவை குறித்து மரியாள் என்ன சொன்னா தெரியுமா? என் சகோதரன் லாசரு வியாதியாக இருக்கிற போதே இயேசு வீட்டுக்கு வந்திருந்தா அவன் மரிக்காமல் பிழைத்திருப்பான். ஆனால் இன்னொரு சகோதரி, லாசருக்கு 2வது ஒரு சகோதரி உண்டு, அவங்க பேர் மார்த்தாள். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மரித்து போன லாசருவை குறித்து, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. என் சகோதரன் மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. என் சகோதரன் வைக்கப்பட்ட கல்லறையை திறந்தா ஐயோ அது பேட் ஸ்மெல் வருமே, அது நாருமே. 4வது நாள் இயேசு வந்திருக்கிறாரு. இப்போ என் சகோதரனை அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணால் அது என்ன வருமா? நாற்றம் எடுக்குமேன்னு லாசருவை குறித்து மார்த்தாள் சொன்னாங்க. மரித்து போன லாசருவை குறித்து ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இயேசு இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வரப்பெல்லாம் அவங்க வீட்டில் தானே தங்குனாரு. இயேசு குருடனுடைய கண்களெல்லாம் திறந்தாரு, செவிடருடைய செவிகளெல்லாம் திறந்தாரு. ஆனால் தான் சிநேகித்த லாசருவை சாகாமல் காப்பாற்றியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஊரார் மரித்து போன லாசருவை குறித்து சொன்னாங்க. ஆனால் இயேசு என் லாசருவை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? அல்லேலூயா. லாசரு கூட பிறந்த சகோதரிகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஊராரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? லாசருவை குறித்து என்ன சொன்னார்? லாசருக்கு வந்திருக்கிற இந்த வியாதி அது தேவன் நாம மகிமை அடைவதற்காகவே வந்திருக்கிறது. இதன் மூலம் தேவகுமாரனும் மகிமை பெறுவார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க. உங்களை குறித்து உங்க கூட பிறந்தவங்க எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. சபையை குறித்து யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும். ஊழியக்காரர்களாகிய எங்களை குறித்து யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும், அது முக்கியம் அல்ல. என்னை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். தாய் தகப்பன் சொல்லுவாங்க, 4 குழந்தை பெற்றெடுத்தேன், 4 தான் படிக்க வச்சேன், 3 நல்லா படித்து வேலைக்கு போச்சு, இந்த 4வது புள்ள மட்டும் என்னமோ இயேசு ஊழியம்னு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துச்சே, இன்னைக்கு என் 3 பிள்ளை நல்லா ஆசீர்வாதமாக இருக்குது, இந்த ஊழியத்துக்கு போன 4வது புள்ள தான் இன்னைக்கு கஷ்டப்படுது. சொல்லட்டும். உங்களை குறித்து உங்கள் அப்பா அம்மா எது வேணாலும் சொல்லட்டும். உங்களை குறித்து உங்கள் கணவர் உங்கள் மனைவி எது வேணாலும் சொல்லட்டும். உங்களை குறித்து உங்கள் கிளாஸ் டீச்சர் ஹெச்எம் எது வேணாலும் சொல்லட்டும். அது நமக்கு காரியம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் 2005 ஒரு குழந்தையை இழந்து, 2006 ஒரு குழந்தையை இழந்து, மனநிலை பாதிக்கப்பட்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தபோது நான் இயேசுவை பார்த்து கேட்ட ஒன்று தான் கேட்டேன். என்னை குறித்து டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நான் குழந்தையை சுமக்கவோ பெற்றெடுக்கவோ தகுதி இல்லாதவள், இனிமே என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாக கூடாது, நான் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது, அதற்குரிய தகுதியை இழந்துட்டேன்னு எனக்கு என்னுடைய ஹார்ட்டை பார்த்த டாக்டர், டிஜிஓ, எம்டி எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சொல்லட்டும், என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை குறித்து நான் வச்சிருக்கிறது எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் நடந்தது. மார்த்தா சொன்னாங்க லாசருவை குறித்து, அது நடந்துச்சா? 4 நாள் ஆயிடுச்சே நாருமே, அது நடக்கல. லாசருவை குறித்து கூட பிறந்த மார்த்தாள் சொன்னது நடக்கல, மரியாள் சொன்னது நடக்கல, ஊரார் சொன்னது நடக்கல, இயேசு சொன்னது நடந்தேறி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால இயேசுவை சார்ந்து கொண்டவங்க எங்கேயுமே ஏமாற்றப்பட்டு போனாங்க, தோத்து போனாங்கன்னு சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து யார் வேணாலும் இவ வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது சொல்லட்டும், இவெல்லாம் முன்னேறவே முடியாது சொல்லட்டும், யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், நன்மை செய்கிற தெய்வம் எது ஜனங்கள் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த ஜனம் பார்த்து வெட்கமடைய நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? அவர் நன்மை செய்கிற தெய்வம். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அவர் நன்மையானதை செய்கிறவர் உண்மைதான், ஆனால் யாருக்கு நன்மையானதை செய்கிறார் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் நன்மையானதை செய்கிறார் பார்க்க போகிறோம். என்ன பெஸ்ட் நன்மை அதை செய்கிறார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, எந்த சூழ்நிலையில் இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்கிறார் என்று பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு எத்தனை வருட வியாதி? 38 வருட வியாதி. அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். ஏன் அவன் பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தானா, பெதஸ்தாவை குறித்து ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு கேட்டால், பெதஸ்தா குளம் எப்பயாச்சும் ஒரு நேரத்தில் தேவ தூதனால கலக்கப்படும். அப்படி கலக்கப்படுகிற நேரத்தில் ஃபஸ்ட்டு யார் அந்த குளத்தில் விழுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும் அப்படின்னு பெதஸ்தா குளத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவனோ 38 வருடம் என்னது இவனுக்கு வியாதி. இவனுக்கு எத்தனை வருட வியாதி? 38 வருட வியாதி. அப்படியே முடங்கி கிடக்கிறான். இவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. நம்பிக்கை அற்ற நிலையில் அப்படியே அந்த குளத்து அருகில் அப்படியே கிடக்கிறான். நம்பிக்கையே இல்லை, முடங்கி ஒரு அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை யாராச்சும் இறக்கிடுவாங்க, எனக்கு சுகம் ஆயிரும். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமாகி நம்பிக்கை அற்ற நிலையில் 38 வருடமாய் அவருடைய வாழ்க்கை முடங்கின நிலையில் எங்கே கிடக்கிறான் இவன்? சொல்லுங்க, எங்கே கிடக்கிறான்? குளத்தில் கிடக்கிறான். குளத்தருகே கிடக்கிற நிறைய பேர் குளத்தை சுற்றி இருந்தாங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிங்க இருந்தாங்க. எல்லாருக்குமே நிச்சயமாக ஒருத்தராலுமே அவங்களா போய் விழ முடியாது, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சாராம்? இந்த ஒரே ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவன் இருக்கிற குளத்திற்கு சென்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுங்களா? நீங்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு நம்மளை தேடி வந்து நன்மை செய்கிற தெய்வம் உண்டுனா அதை நம்ம ஆராதிக்கிற இயேசு என்கிற ஒரு தெய்வம் மட்டும்தான். குளத்தில் கிடக்கிறான். அவன் அருகில் யாருமே அவனுக்கு திருமணமாகி இருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் வெகு கால வியாதியஸ்தன்னு அவனை விட்டுட்டாங்க. அப்படியே கிடக்கட்டும், அப்படியே கிடந்து சாகட்டும், தான் 38 வருடமாக வியாதி ஆயிடுச்சு, அவன் வாழ்நாளே வியாதி தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவர், என்னை கொண்டு போய் இந்த குளம் கலக்கப்படுகிற நேரத்தில் குளத்தில் விட எனக்கு ஒருவரும் இல்லை. அந்த ஒருவரும் இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு மனிதனுக்காக இயேசு குளத்துக்கிட்ட போனார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் யார் தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கே வருவார் ஆண்டவர். நீங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்தா வீட்டுக்கு வருவார். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்பட்டிருந்தா வேலை ஸ்தலத்துக்கு வருவார். நம்ம எங்கே பாதிக்கப்பட்டு நிற்கிறோமோ அதே இடத்திற்கு நம்மளை தேடி வந்து நமக்கு நன்மை செய்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சமாரியான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்தில் சீகார் என்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு பெண் பாவியாய் இருந்தாலாம். விபச்சாரம் என்கிற பாவத்தில் மூழ்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியாம தவித்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா?
அந்த ஒரே ஒரு பெண்ணை, அவ வாழ்க்கையை, பாவியாய் வாழ்ந்த அந்த பெண்ணோடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் எங்க போனார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அவ 6ஆம் மணி நேரத்தில் யாக்கோபின் கிணற்று அருகே தண்ணி எடுக்க வருவா. ஆண்டவர் பார்த்தார், இவ வாழ்க்கை மாற்றப்படணும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பெண்ணோடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இவள் சுவிசேஷகியாய் மாறணும். அதற்காக அந்த பெண்ணை சந்திக்க இயேசு கிணற்றுக்கு சென்றார். அல்லேலூயா. அதுவும் அந்த அம்மா எந்த கிணத்துல தண்ணி எடுக்க போகுமோ, எந்த நேரம், அது கூட போட்டிருக்கு வேதத்தில், 6ஆம் மணி நேரமா. அந்த ஒரே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றணும். அதற்காக இயேசு அவ வருகிற நேரத்துக்கு தெய்வம் கடந்து சென்று, அவள் வருகிற இடத்திற்கு தெய்வம் கடந்து சென்று அவளோடு பேசி அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. அங்க பெதஸ்தா குளத்தருகே சென்று ஒரு நன்மை, இங்க சீகார் ஊர்ல இருக்கிற யாக்கோபின் கிணற்றருகே சென்று அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். உங்க ஒருத்தருக்காக, உங்க ஒரு குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கை மாறணும் என்பதற்காக நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து நம்மளை சந்திக்கிற தெய்வம் யார் தெரியுங்களா? இயேசு ஒருவரே. நான் கிணத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறேன், அது யாருக்கு தெரியும்? நான் குளத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறேன், அது யாருக்கு தெரியும்? நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே கண்ணீர் வடிக்கிறேன், அது யாருக்கு தெரியும்? நான் ரோட்ல நடந்துக்கிட்டே கண்ணீர் வடிக்கிறேன், நான் பஸ்ல போகும்போதே கண்ணீர் வடிக்கிறேன், யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? நன்மை செய்கிற இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், 2 குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து தர்மம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தர்மம் போடுங்க, தர்மம் போடுங்கன்னு. நன்மை செய்கிற இயேசு அந்த 2 குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும் என்பதற்காக அந்த வழியிலே, அந்த ரோட்ல கடந்து சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அந்த ரோட்டை விட்டா வேற ரோடே இல்லையா? சொல்லுங்க. நம்ம மேல அவ்வளவு கருசனை உள்ள தேவன் அவர். நம்ம மேல அவ்வளவு கருசனை உள்ள தேவன் அவர். ஐயோ, இவங்க எவ்வளோ நாளா பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க, பார்வை இல்லாததுனால தானே பிச்சை கேட்கிறாங்க. அதனால அவர்கள் குருடராய் இருக்கிற அவர்களுக்கு பார்வை, கண் பார்வை என்கிற நன்மையை நான் செய்யணும் என்பதற்காக அந்த வழியில இயேசு அன்றைக்கு ஊழியத்திற்கு சென்றார். அல்லேலூயா. உடனே குருடர்கள் கேட்குறாங்க, என்ன சத்தம் அதிகமாக இருக்கு, என்ன என்ன என்னன்னு. அக்கம் பக்கம் எல்லாம் சொல்கிறாங்க, இயேசு வராரு, இயேசு வராரு. திரள் கூட்ட ஜனங்க வர்றாங்க. பார்த்தான் குருடன், இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். கூட போனவங்களாம் என்ன செஞ்சாங்களோ, அந்த குருடனை அதட்டினார்கள். ஆனால் அந்த குருடனோ அந்த மனுஷனுடைய அதட்டலுக்கெல்லாம் மிரளலை. இன்னும் அதிக வேகமா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னப்ப அந்த ரோட்ல நின்று அவனை கூப்பிட்டு அந்த ரோட்டிலேயே அவனுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் குளத்துல கஷ்டப்பட்டா குளத்திட்ட வந்து நன்மை செய்யறாரு, கிணத்திட்ட வந்து வாழ்க்கையை மாற்றாரு. ரோட்டில் நின்றாலும் அந்த ரோட்டுக்கு வந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், எல்லாரும் மரிச்சதுக்கு அப்புறம்தான் குடியிருப்பு கல்லறையா மாறும். ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு மாற்றம் உயிரோடு இருக்கும்போதே அவன் வசித்த இடம் கல்லறையா இருந்தது. இவன் யாரு? லேகியோன் என்கிற பிசாசு பிடித்தவன். எல்லாரும் மரிச்சதுக்கு அப்புறம் தானே கல்லறைக்கு போவோம். ஆனால் இவனோ எப்போ போயிட்டான்? மரிக்கும் முன்னே அவனுடைய குடியிருப்பு, அவனுடைய அட்ரஸ் ஏது? கல்லறை தோட்டம். பிசாசு பிடித்த லேகியோன், பிசாசு பிடித்த அந்த மனிதனுடைய அட்ரஸ் என்ன? எங்க வாழ்றாரு? கல்லறை தோட்டம். அந்த ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஐயோ வாழ்நாளெல்லாம் கல்லறையிலே வாழ்றானே, காரணம் பிசாசு அவனை பிடிச்சிருக்கிறதுனால தானே. அவன் கிட்ட யாருமே நெருங்க முடியாதான், சங்கிலியெல்லாம் பிச்சு எடுத்துருவானா. அப்படியாய் அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துதான். அப்பா, ஒரு பிசாசு இருந்தாலே என்ன செய்ய முடியல? சொல்லுங்க,
ஒரு பிசாசு மனுஷனுக்கு பிடிச்சாலே அவ்வளோதான், வாட்டி வதைச்சிரும், அலை கழிச்சிரும். ஆனால் இவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்ததுனால தான் அவனுடைய அட்ரஸே கல்லறை தோட்டம் என்று மாறிவிட்டது. அந்த கல்லறை தோட்டத்தில் வஸ்திரம் இல்லாமல் தன்னைத்தானே கல்லை எடுத்து அப்படியே குத்தி 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 தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி ரத்தம் வலிய இருந்த அவனுக்கு அப்பா அம்மா இருந்திருக்கலாமா? இருந்திருக்க கூடாதா? இருந்திருக்கலாம். கூட பிறந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பார்த்தாங்க, சீச்சி இவன் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டான், இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அப்படியே அவனை எல்லாரும் விட்டுட்டாங்க. அவன் கல்லறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கல்லறையில் வாழ்ந்த அவனுக்கு நன்மை செய்ய கல்லறைக்கு போனவர் நம்முடைய தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம் யார் தெரியுங்களா? இயேசு ஒருவரே. கல்லறையில் நின்று கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கும் நன்மை செய்கிற, கல்லறைக்கு வந்து நன்மை செய்கிற ஒரு தெய்வம் உண்டுனா அது இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு இடத்துல வாசிப்பீர்கள் என்றால், அந்த அம்மாவுக்கு ஒரே பையன்தான். அந்த அம்மாவோட கணவனும் மரிச்சிட்டாங்க, விதவை ஆயிட்டாங்க. வாலிப வயதில் ஒரே ஒரு பையன் இருந்தான். அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, பரவாயில்ல கணவன் போயிட்டாரு, பரவாயில்ல வாலிப வயதில் ஒரு பையன் இருக்கான், இவன் நம்மளை காப்பாற்றிடுவான்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அந்த வாலிப ஒரே மகன். ஆனால் திடீரென்று அந்த வாலிப மகன் என்ன செஞ்சானா, அவரும் மரிச்சிட்டாங்க. மரித்த உடனே அவனுக்கு குளிப்பாட்டி அவனை அடக்கம் பண்ணும்படியாய் மரண ஊர்வலம், பாடையை தோளில் வைத்து கொண்டு அந்த நாயின் என்கிற ஊரில் மரண ஊர்வலம் நடந்து கொண்டு இருந்தது. என்ன ஊர்வலம் அது? மரண ஊர்வலம். அந்த மரண ஊர்வலத்தில் அந்த விதவை பயங்கரமாக அழுதுருப்பாங்கல்ல, அழுதாங்கன்னு தான் போட்டிருக்கு. ஐயோ அப்போ கணவன் தான் மரிச்சிட்டாரு, நான் பெற்றெடுத்த அந்த வாலிப மகனை எனக்கு நன்மை செஞ்சு என்ன கல்லறையில் வச்சுட்டு இவன் போவான்னு பார்த்தேன், ஆனால் இவனையும் நான் கல்லறையில் வைக்க வேண்டிய, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானு இந்த அம்மா அந்த மரண ஊர்வலத்தில் கண்ணீரோடு போய் கொண்டிருந்தாங்கன்னு லூக்கா 7 நமக்கு சொல்லுது. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நன்மை செய்கிற தெய்வம்னு தியானிச்சிட்டு இருக்கோம்ல, நன்மை செய்கிற இயேசு அந்த மரண ஊர்வலத்தை மகிழ்ச்சியின் ஊர்வலமாக மாற்ற நாயின் ஊருக்கு போனார்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தெய்வம். அந்த ஒரே மனுஷனுக்கு நன்மை செய்ய இயேசு அந்த ஊருக்கு வந்து பாடையை இறக்க சொல்லி தொட்டு அந்த தாயை ஆற்றி அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்த நல்ல தெய்வம் நம்முடைய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நீங்கள் குளத்தில் நின்று கண்ணீர் வடிக்கலாம், கிணத்துல நின்று கண்ணீர் வடிக்கலாம், ரோட்டில் நின்று கண்ணீர் வடிக்கலாம், கல்லறையில் நின்று கண்ணீர் வடிக்கலாம், உங்கள் கிராமத்துக்குள்ளே இருந்து கண்ணீர் வடிக்கலாம், நீங்கள் ஆலயத்தில் வந்தும் கண்ணீர் வடிக்கலாம். ஆலயத்துக்கு பாருங்கள், ஒரு அம்மா ஆபிரகாமின் குமாரத்தி தான், 18 வருடமாக அவளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி பிடிச்சி அவளை கூனியாக ஆக்கிடுச்சான். கொஞ்சம் கூட அந்த அம்மாவளை நிமிர்ந்து வானத்தையோ ஜனங்களையோ தன்னோட பேசுகிற ஜனத்தின் முகத்தையோ பார்க்கவே முடியாது, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. ஆனால் அந்த அம்மா வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வந்துடுவாங்களாம். அந்த அம்மா என்ன செஞ்சிருவாங்களாம், இன்னைக்கெல்லாம் சின்ன காய்ச்சல்னா லீவு இல்லை, சின்ன காய்ச்சல் உடனே லீவு, சின்ன காய்ச்சல் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க பார்ப்போம், ஆடிட்டர் வராரு லீவ் போடுங்க காய்ச்சல்னு பார்ப்போம், ஸ்கூலில் எக்ஸாம் காய்ச்சல் மாத்திரை போட்டுக்கிட்டு போயிடுறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரதான் இன்னைக்கு கர்த்தருடைய சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் இந்த அம்மாவால் எவ்வளவேன்னு நிமிர முடியாது. அந்த அம்மா வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வந்தாங்களாம். நன்மை செய்கிற தெய்வம் அதை வாட்ச் பண்ணார். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்த்தீங்களா, இந்த அம்மா எந்த சர்ச்சுக்கு போகிறாரோ அந்த சர்ச்சுக்கு அந்த அம்மாவுக்கு நன்மை செய்ய அங்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ ஜப ஆலயங்கள் இருந்தது. ஆனால் இந்த பெண்ணுக்கு, இந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு, ஐயோ இவ்வளவு கூனியாக இருக்கா, நிமிரவே முடியல, மனுஷனையும் பார்க்க முடியாது, இவ்வளோ கஷ்டப்படுறா, ஆனால் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வரா, இவளுக்கு சுகமாக இன்றைக்கு இவ போகிற ஆலயத்துக்கே நம்ம போகணுன்னு அவள் போகிற ஆலயத்துக்கு வந்து நன்மை செய்த தெய்வம் யாருன்னா இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதனால் நம்மளுடைய இயேசு
மரண ஊர்வலத்திலையும் நம்மளால் நன்மை செய்ய முடியும். ஊருக்குள்ளே வந்தும் வீட்டுக்குள்ளே வந்தும் கிணத்துல இருந்தும் எங்கள் ரோட்டில் எங்கே இருந்தாலும் நன்மை செய்ய முடியும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்தும் உனக்கு நன்மை செய்ய முடியும். பிரசவ வேதனை தாங்க முடியாமல் லேபர் ரூமில் இருந்தாலும் அங்கே வந்து நன்மை செய்கிறவர் இயேசு வருவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் இயேசு எனக்கு நன்மை செய்கிறவர். கடந்த நாளில் நம்ம சர்ச்சில் ஒரு மகை என்கிட்ட சாட்சி சொன்னான். அக்கா, அவளுக்கு 2வது டெலிவரி ஆகும்போது அவங்க அம்மா மரிச்சிட்டாங்க. அவளுடைய முதல் டெலிவரிக்கு அவங்க அம்மா இருந்தாங்க. ஆனால் 2வது டெலிவரிக்கு அம்மா இல்லாதனால அவள் பாதிக்கப்பட்டு என்னுடைய மாமியாரை அழைத்து கொண்டு போயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவள் சொன்ன ஒரு காரியம், நான் லேபருக்கு ரூமில் நிற்கிறேன், ஒரு நர்ஸு என் பக்கத்தில் நின்று நான் அழுகும்போது அழாதாம்மா அழாதாம்மான்னு என்னை தொடச்சி விட்டு என்னை தடவி கொடுத்து ஒரு நர்ஸு அவ்வளோ அன்பா அவ்வளோ கரிசனையா என் பக்கத்திலேயே எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இருந்தாங்கக்கா. காலையில் எழுந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது அப்படி ஒரு நர்ஸே அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லையா. கர்த்தர் தேவ தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி நன்மை எந்த சூழ்நிலையிலையும் இயேசு என்கிற தெய்வம் ஒருவரே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வாழ்க்கையில் கடந்த நாளில் எங்களுடைய 2 வீலர் திடீரென்று பாதிக்க ரொம்ப இதாகிடுச்சு, டேமேஜ் ஆச்சு. அதில் பெல்ட்டெலாம் அருந்து போய்கொண்டிருக்கோம். வண்டி இழுக்க மாட்டேங்குது என்னையும் பாஸ்டரையும். உடனே பாஸ்டர் என்னை இறங்கி நடந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இறங்கி நடந்து வரேன். பாஸ்டர் மட்டும் அந்த வண்டியில் ஏறி வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நம்ம வண்டி ரொம்ப மோசமாயிருச்சு, மாற்றணும். நாங்கள் எனக்கு திகில் பிடிச்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பொருளாதார குறைவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் நான் வண்டி இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் வண்டி மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் நின்று, ஏன்னா நடந்து என்னை பாஸ்டர் இறக்கி விட்டுட்டாங்க, நடந்து அந்த ரோட்டில் நின்று தெய்வத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டேன். அழ முடியாது, திகில். ஆனால் அந்த செய்தியை நான் போன வாரமே நான் பேசணும். போன வாரம் இன்னொரு ஊழியர் வந்ததுனால எனக்கு சான்ஸ் இல்லை. இந்த வாரம் பேசுகிறேன். இந்த வாரம் செய்தி எடுப்பதற்குள்ளாக தேவன் எங்களுக்கு அழகான 2 வீலரை கொடுத்து நன்மை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து நீங்கள் கூப்பிடலாம். இயேசு என்கிற தெய்வத்தை நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கூப்பிடலாம். இந்த இயேசு என்கிற தெய்வம் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு நன்மை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்வார்னு பார்க்க போகிறோம். யாருக்கு தெரியுங்களா? சங்கீத புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனம். அந்த வேத பகுதி சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. சின்ன சின்ன நன்மையை செய்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். அவருக்கு பயப்படும் போது, அவரை நம்பும் போது, கர்த்தர் உத்தமமாய் வாழும்போது, உண்மையாய் ஓடும்போது, பரிசுத்தம் நம்முடைய மூச்சா மாறும்போது, ஜெபிக்கும் போது, நமக்காக ஜெபிக்கிற நமக்கு, அவருக்கு பயப்படுகிற நமக்கு, உத்தமமாய் உண்மையாய் வாழுகிற நமக்கு, கர்த்தரை நம்புகிற நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். இனிமேதான் உருவாக்க போறாருன்னு இல்லை, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை சின்னதுன்னு போடலை. என்னன்னு போட்டிருக்க நம்முடைய வேதத்தில்? பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன நம்மளை குறித்து நமக்கு ஆண்டு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை எப்படி இருக்கு சொல்லுங்க? சின்னது அப்படிலாம் இல்லை, பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சின்ன வியாபாரம் செஞ்சால் உங்களை தொழில் அதிபராக மாற்றணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம நீங்கள் என்ன ஆசீர்வாதம், ஆண்டு இதை செஞ்சிட்டா போதுமே, இதை செஞ்சிட்டா போதுமேன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கோ பெரிய பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க பார்ப்போம். வாசிங்க. 39:19 வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பெரிய நன்மைகளை ஜீசஸ் நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என் பிள்ளை எனக்கு பயப்படணும்,
இல்லை? பேரண்ட்ஸ் நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளை எனக்கு பயந்து கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். அநேக கணவன்மாருடைய இது என்னன்னா, என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும், டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டு கீழ்ப்படியணும், பயப்படணும், ஹெச்எம்முக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படணும், மேல் அதிகாரிக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படணும். அதெல்லாம் நினைக்கிறோமே, நல்லது, அப்படி தான் இருக்கணும்னு வேதமும் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்கா? ஆண்டருக்கு பயந்தா 8:30 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு உள்ளே வருவோமா? அதை மட்டும் புரிஞ்சிக்கங்க. பல முறை உங்கள்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். 8:30 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லைன்னு அர்த்தம். பயமே இல்லை. ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணுன்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கணும்னு தெரியுங்களா? பல மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். தெய்வத்துக்கு நீங்கள் பயந்து நடந்துட்டீங்கன்னா, தெய்வத்தின் பார்வையில் உண்மையாக உத்தமமாக நடந்துட்டீங்கன்னா, எனக்கு கர்த்தர் ஒருத்தர் போதும், அவரால் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும். மாமாவை நம்பாமல் அந்த அக்கா எனக்கு உதவி செஞ்சுருவாங்க, என் சித்தப்பா செஞ்சுருவாங்க, தயவு செய்து எந்த மனிதனையும் நம்பாதீங்க. மனித தயவு தேவை, மனித உதவி தேவை. அதே நேரத்தில் இப்போ என் பிள்ளைய நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ரெக்கமெண்டேஷன் இவங்கள பார்த்து முடிச்சிடலாம், அவங்கள பார்த்து முடிச்சிடலாம். நோ, தெய்வம் கையெழுத்து போட்டாதான், தெய்வம் கையெழுத்து போட்டாதான் அந்த மனுஷனானாலும் சரி, எந்த அதிகாரமும் எப்போ செல்லுபடி ஆகும் தெரியுங்களா? மேலே இருக்கிற தெய்வம் நமக்கு எஸ் என்று கையெழுத்து போட்டாதான். அல்லேலூயா. பாருங்க, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை சின்ன சின்னது, சின்ன சின்னதுன்னு எழுதப்படலை. என்னவா? பெரிய பெரிய நன்மைகள். ஆனால் உடனே வராத மாதிரி இருக்கும், ஆனால் வேர்ல்டு தெரிகிற அளவுக்கு உயர்த்தி மகிழ்ந்துருவார். அல்லேலூயா. நான் ஆண்டருக்கு பயந்து தான் சிஸ்டர் வாழ்கிறேன், பயந்து தான் எல்லாமே செய்கிறேன், அவருக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் செய்கிறதே இல்லை. ஆனாலும் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே சிஸ்டர். கொஞ்ச நாள் தான் ஒரு நாள் வருது, அந்த நேரத்தில் ஆண்டவர் வேர்ல்டு தெரிகிற அளவுக்கு நம்மளை உயர்த்தி மகிழ்ந்துருவார். அல்லேலூயா. வேதத்தில் யோசேப்புன்னு நமக்கு இருந்தார் பழைய ஏற்பாட்டில். அவர் யாக்கோபால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மகன். ராகேல் சொன்னல, அவளுடைய மகன் தான் யோசேப்பு. தேவனால், யாக்கோபுனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மகன். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுங்களா? யாக்கோபின் மகன் என்கிற உரிமையை, அந்த அந்தஸ்தை ஒரு நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இழந்துட்டாரு. கூட பிறந்தவர்களாலேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு? குழியில் போடப்பட்டு 20 வெள்ளி காசுக்கு தேசம் விட்டு தேசம் வித்து போடப்பட்டாச்சு. இப்போ எகிப்து என்கிற தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு. ஒரு தவறும் செய்யலை. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர் யோசேப்பு, கர்த்தரை நம்பி வாழ்ந்தவர் யோசேப்பு, உண்மையாய் வாழ்ந்தவர் யோசேப்பு, உத்தமமாய் வாழ்ந்தவர் யோசேப்பு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்னு வேதம் சொல்லுதுன்னா, அவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு யோசேப்பு ஒன்றுமே தவறு செய்யலை. வித்து போட்டுட்டாங்க, வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க, தேசம் விட்டு தேசம் போய் அடிமை ஆயிட்டாரு. அங்கே ஒரு பிரதானி, பார்வோனுடைய பிரதானி, அவன் காசு கொடுத்து தன் வீட்டுக்கு வேலைக்காரனாக யோசேப்பு என்ன செய்கிறான்? வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறான். அங்கே அவருக்கு என்ன காத்திருந்தது? பெரிய போராட்டம் காத்திருந்தது. அந்த போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பு அழகா இருக்கிறான், அதனால அவன் கற்ப சூறையாடணும் அப்படின்னு போத்திபாருடைய மனைவி யோசேப்பு மேலே கண்ணு போட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் கர்த்தருக்கு பயந்த யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அந்த யோசேப்பு தன்னுடைய கற்ப சூறையாட நினைச்ச அந்த போத்திபாருடைய மனைவிகிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்கு, அடுத்தவருடைய மனைவி நீ என்னை தீட்டுப்படுத்துகிற காரியம், ஐயோ அது பொல்லாங்கு. என்ன சொன்னார்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்நிய தேசத்தில் இருக்காரு, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நொறுக்கிடுவார். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாம் என்ன சொல்லுது? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்குன்னு எத்தனை தவறு செய்யுது நம்ம பிள்ளைங்க.
இடத்துல யோசேப்பு ஐயோ எங்கள் அப்பா தெரிஞ்சிச்சுனா ஐயோ என்னை என்னப்பா சாடிடுவார், ஐயோ இந்த பாவம் எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா ஐயோ இவங்க என்னை மதிக்கவே மாட்டாங்களே, அதெல்லாம் சொல்லலை. என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. கர்த்தருக்கு அவ்வளோ பயந்து வாழ்ந்தான். நீங்கள் நினைக்கலாம் பயந்து வாழ்ந்ததுனால உடனே அவர் வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி பார்ப்பீர்கள் என்றால் உடனே உயர்த்தப்படலை. வந்தது என்ன? எஜமாட்டியின் அழைப்பைக்கு மறுத்ததுனால அவர் வாழ்க்கையில் பரியாசம், வீண் பழி, பரிதாப தண்டனை தான் கிடச்சிச்சு. யோசேப்புக்கு என்ன கிடச்சிச்சு? ஐயோ நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன், அதனால நான் உயர்த்தப்பட்டுட்டேன். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெருசுன்னு போட்டிருக்கு. நான் கர்த்தருக்கு பயந்து தானே அந்த பாவத்துக்கு விலகுனேன், அதனால உடனே என்னை தேவனை ஆசீர்வச்சிடக்கூடாதா அப்படின்னு அவன் எதிர்பார்த்துருக்க கூடும். ஆனால் கிடைச்ச பலன் என்ன சொல்லுங்க? பரியாசம், வீண் பழி, பரிதாப தண்டனை கிடச்சிச்சு. என்ன தண்டனை? சிறைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அப்படியே அவன் சிறைக்குள்ளே போய் உங்களுக்கு பயந்து நடந்து என்னாண்டவரே இவ்வளோ பாடு அப்படின்னு சொல்லி அவர் முகம் கோணி அப்படிலாம் இருந்தார்னு வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அவரோடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அவன் சிறைச்சாலையிலையும் அவன் உயர்த்தப்பட்டு கொண்டிருந்தான். அவன் கையில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அதை உண்மையாக செஞ்சான். நாள் ஒன்று வந்தது. எங்கேருந்து வந்தது தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு பயந்தவர்களுக்கு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்னவா? பெருசா இருக்குன்னு சொன்னவர் அவர் குறித்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எகிப்து தேசத்தை அதிபதி வீட்டுக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறான் செய்யாத தவறுக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. உடனே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை யோசேப்பிட்ட காட்ட, யோசேப்பை உடனே ரெடி பண்ணி கொண்டு வாங்க. நாங்கள் உடனே அவனை சிறைச்சாலந்து வஸ்திரங்கள்லாம் மாற்றப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதியிருந்தது தெரியுங்களா? என்ன எழுதியிருந்தது? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதியிருந்தது? யோசேப்புக்கு என்ன பதவின்னு எழுதியிருந்தது? முழு எகிப்து தேசத்துக்கும் யோசேப்பு தான் பிரதம மந்திரின்னு எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நான் கர்த்தருக்கு ரொம்ப பயந்து தான் நடக்கிறேன், பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன், உண்மையாக தான் வாழ்கிறேன், உத்தமமாக தான் வாழ்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு மேன்மை இல்லையே அப்படின்னு இன்னைக்கு அங்கலாய்ச்சி வந்திருக்கலாம். நாள் வருகிறது, அன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அது என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா, நீங்கள் அதிபதி என்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கர்த்தர் கொடுத்து நம் தலையை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டினதுனால பலன் உடனே தெரியலை, ஆனால் குறித்த நேரத்தில் உலகிற்கே தெரிய வந்தது. மூன்றாவது நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். கொஞ்சம் 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன நன்மை தருவார்? ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? யாருக்கு நன்மை செய்வார். மூன்றாவது என்ன பெஸ்ட்டு நன்மை தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தருகிற நன்மையிலேயே பெஸ்ட்டு நன்மை என்ன தெரியுங்களா? சொல்லுங்கள், என்ன நன்மை தெரியுங்களா? பாவியான நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது தான் பெஸ்ட்டு நன்மை. பாவியாக இருக்கிற நம்ம பரலோக பிரஜையாக மாற்றுறது தான் தேவன் நமக்கு தருகிற பெஸ்ட்டு அழியாத நன்மை. பாக்கி எல்லா நன்மையும் அழிஞ்சிரும். நல்ல கணவன், நல்ல பதவி, நல்ல சம்பளம், நல்ல உயர்வு எல்லாம் பூமியோ, நல்ல 2 வீலர், நல்ல 4 வீலர் ஆண்டவர் ஆசீர்வச்சா நீங்கள் பிளைனில் கூட போகலாம், எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சிரும். ஆனால் அழியாத நன்மை ஒன்று என்ன தெரியுங்களா? நம்மளை பரலோகத்தின் பிரஜையாய் மாற்றுகிறது தான் அழியாத நன்மை. பாவியாக இருந்த நம்மளை தேடி வந்து ரட்சித்து நம்மளை பரலோகத்தின் பிரஜையாக மாற்றினது தான் பெரிய ஒரு நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் விசேஷமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பரலோகத்துக்கு போகணுன்னா சில காரியம். ரோமர் 7:18 வாசிப்பீர்கள் என்றால் பவுல் சொல்கிறாரு, என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்,
நன்மை செய்ய வேண்டுங்கிற நல்ல விருப்பம் என்னிட்ட இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. தேவ ஜனமே நல்லா புரிஞ்சுக்கங்க, நாமவே நம்மை நல்லவர்களாக மாற்றவே முடியாது. நீ சொல்லுங்க, நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கேன், நானா என்ன சாந்த குணமுள்ளவளாக மாற்றிட முடியுமா? சொல்லுங்க, மாற்றிட முடியுமா? ஐயோ எனக்குள்ள அடிக்கடி கோபம் வருது, எரிச்சல் வருது, நானாவே அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. நல்ல ஆசை, நல்ல எண்ணம் உள்ளவளாக வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணுறோம். முடியலையே, முடியவே முடியாது. இயேசுவால் மட்டும்தான் நான் பாவியான நம்ம பரிசுத்தவானாக மாற்ற முடியும், பொல்லாதவர்களாகிய நம்ம நீதிமானாய் மாற்ற முடியும். இந்த உலக பிரஜையாக இருக்கு நம்ம பரலோக பிரஜையாக மாற்ற இயேசுவால் மட்டும்தான் முடியும். நம்மளாலே நல்ல இருதயம் உடையவர்களாக மாறவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த அபிஷேகம் சவுல் மேலே இறங்குனுச்சான், பழைய ஏற்பாட்டு சவுல் மேலே. அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் சவுலுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயம் கர்த்தர் நமக்கு கொடுத்தாதான் நம்மள்ட்ட ஆவியின் கனி வெளிப்படும். நம்மளாவே ஆவியின் கனியை வெளிப்படுத்தவே முடியாது, எவ்வளோ வேணாலும் முயற்சிக்கலாம், ஆனால் நடக்கவே நடக்காது. நம்முடைய சுபாவம், நம்முடைய எண்ணம், நம்முடைய ஹார்ட் எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை நல்லவளாக மாற்றுங்கப்பா, என்னை நன்மை செய்கிறவளாக மாற்றுங்க, நல்ல சுபாவம் உடையவளாக மாற்றுங்க, நல்ல எண்ணமுடையவளாக மாற்றுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தையை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையிலையும், இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலையிலையும் இயேசு உங்களுக்கு நன்மையானதை தர முடியும். அவர் நன்மையானதை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்க, உங்களுக்கு என்ன நன்மை வேணும் கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கேளுங்க, கேளுங்க. உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? இன்னைக்கு ஆவிக்குரிய நன்மை வேணும்னா அதையும் கேளுங்க, பூமிக்குரிய நன்மை வேணும்னா அதையும் கேளுங்க. என் சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கு ஆண்டவரே, எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு கேனா அதையும் கேளுங்க. நம்மளுக்கு ஆண்டவர் ஹாஸ்பிட்டலில் சந்திச்சும் அற்புதம் செய்வார், குளத்தில் சந்தித்தும் அற்புதம் செய்வார், ரோட்டில் சந்தித்தும் அற்புதம் செய்வார், கல்லற பூமிக்கு வந்தும் அற்புதம் செய்வார், மரண ஊர்வலத்திலையும் நமக்கு அற்புதம் செய்வார் நம்ம ஆண்டவர். கேளுங்க, உங்களுக்கு என்ன நன்மை வேணும் கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பல லட்சங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றீங்கப்பா. நான் எதிர்பார்க்குற நன்மை அதுதான். உங்கள் நன்மை என்னமோ கேளுங்க, உங்கள் நன்மை என்ன கேளுங்க. நல்ல எனக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கை துணை வேணும் கேளுங்க. பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, வேலை இல்லை, நல்ல வேலை தாங்க கேளுங்க. என் மகளுக்கு, என் பையனுக்கு குழந்தை இல்லை கேளுங்க, கேளுங்க. ஆலயத்தில் இயேசு இருக்கிறார் கேளுங்க. திருமண வயது அடைஞ்சிட்டேன், இன்னும் திருமணம் ஆகலை, நல்ல ஒரு பெண் கிடைக்கணும், நல்ல ஒரு மருமகன் கிடைக்கணும் கேளுங்க, கேளுங்க. ஐயோ என் குடும்பத்தில் தருத்திரம், வறுமை, அது மாறணும் கேளுங்க. மனுஷன்ட்ட கையேந்தி நிற்காதீங்க. ராகேல் கேட்டா எனக்கு பிள்ளை கூடும் இல்லாட்டா சாகுற, கை விரிச்சிட்டாரு. நான் என்ன தேவனா? உனக்கு இந்த நன்மையை நான் கொடுக்க முடியுமா? எந்த நன்மையும் கொடுக்க முடியாது. கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க, என் கண்ணீரை துடைங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ரெண்டாவது, அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை செய்கிறவர். கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பயந்து தான் நடக்கிற, இன்னும் எனக்கு அதுக்குரிய பிரதிபலன் வரலையே ஆண்டவரே, உண்மையாக தான் நடக்கிறேன், உத்தமமாக தான் நடக்கிறேன், நன்மை வரலையே கேளுங்க. யோசேப்புக்கு பரலோகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு வரும், நிச்சயமாக வரும். பல லட்சத்துக்கு அதிபதினு அடியனுக்கு கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். அல்லேலூயா. பல ஆத்துமாக்களை, பல லட்சம் ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள்ங்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட அடியனுக்கு வரலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நான் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன், என்னை தொழில் அதிபராக மாற்றும் கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்களாம் உயர்த்தப்படணும்.
நீங்கள்லாம் உயர்த்தப்படணும். போதும் போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. நீங்கள் உங்களை நம்புகிறவர்களுக்கு, உமக்கு பயப்படுறவர்களுக்கு நீ பெரிய நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு தாங்கன்னு கேளுங்க. வரங்களை தாங்க, வல்லமைகளை தாங்க, கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. என்ன பெஸ்ட் நன்மை தெரியுங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு வேறே நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, நல்ல ஆவியை எனக்கு தாங்க, நல்ல சுபாவத்தை எனக்கு தாங்க, நல்ல ஆசைகள், நல்ல எண்ணங்களை எனக்கு தாங்க. என்னை பரிசுத்தவானாய், நீதிமானாய், பரலோக பிரஜை என்கிற பெரிய நன்மையை தந்து என்னை சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தாவே, நீர் நன்மையானதை தருகிறவர்னு தியானித்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மையை தந்து எங்களை உயர்த்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் பெருக, நாங்கள் சிறுக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.